ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கிளாஸ் 10 சிபிஎஸ்சியோட 10th தமிழ் ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் எல்லாமே அவள் தான் பண்ணா. அவளோட க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் வந்து கூகுள், அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் இந்த மாதிரி பார்த்தாலுமே அந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து அவள் வந்து ஓனாகவே க்ரியேட் பண்ணி அவளாட்டே பண்ணது மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், அதோட கலைகள்னால் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து கோயில்கள், இங்கே எப்படி கோயில் இருக்குது, அங்கே எப்படி இருக்குது, அந்த மாதிரி அது சம்மந்தமானது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபைல் வந்து ரெடி பண்ணிக்கணும். என்னோடய சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுதுங்க. நான் வந்து வேணால் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் சார்ட் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பூ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து நம்ம வந்து பார்த்து செஞ்சுக்கிடணும். எல்லாமே ஒரு ஈவனாக ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி அந்த பூ வந்து செஞ்சு ஒட்டிக்கிடுங்க. ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கிடுங்க. அப்புறம் சின்னதாக ஒரு அந்த பாசி மாதிரி இருக்கும்ல, அதை வந்து சென்டரில் ஒட்டிக்கிடுங்க. ஃப்ரண்ட் பேஜ் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ். இதில் வந்து நம்மளுக்கு வந்து முன்னுரை, அப்புறம் தமிழ்நாட்டின் கலை, மேற்கு வங்காளம் கலை, முடிவுரை. இது வந்து நார்மலாக A4 ஷீட் எடுத்துகிட்டு சும்மா ஏதாவது ஒரு டிசைனில் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஒயிட்னர் இருக்கும், அதை வச்சு சும்மா ஏதாவது ஒரு டிசைன் போட்டுக்கலாம். இந்த பேஜ் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு, ப்ரூ, சன்ரைஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கையை வச்சு நம்ம கையில் வந்து நல்லா அச்சு மாதிரி பதிச்சுட்டு அந்த A4 ஷீட்டை எடுத்துகிட்டு அங்கங்கே நம்ம வந்து அப்படி பதிச்சிடணும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட்லைனுக்கு இந்த மாதிரி ஜெல் பென், பிளாக் கலர் ஜெல் பென் வச்சு இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து எழுதுனா சூப்பராக இருக்கும் பார்க்கவே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட கோயில்கள் தான். ஏதாவது ஒரு கோயிலோட பிக்சர், அதில் வந்து நிறையா அந்த சிற்பங்கள் அது எல்லாமே இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான். ஒரு பேஜை நம்ம ரெடி பண்ணோன்னா ஃபஸ்ட்டே வந்து கலர் பேப்பரை அந்த எல்லா சைட்லேயுமே நமக்கு தேவையானதை கட் பண்ணி ஒட்டிடணும். ஒட்டிட்டு சும்மா ஒயிட்னர் வச்சு மட்டும் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து இந்த டீட்டெயில் எல்லாமே அதிலே நம்ம வந்து எழுதிடணும். நெக்ஸ்ட் பேஜும் பார்த்திங்கன்னா நார்மல் A4 ஷீட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒயிட்னர் வச்சு இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கிடுங்க. இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து க்ரஷ்டு பேப்பர் மாதிரி. அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பேப்பரை வந்து நல்லா வந்து நம்ம கசக்கி விடணும். கசக்கிட்டு அந்த காஃபி பவுடர் அந்த இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா விரித்து காய வச்சுட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும் போது அந்த பேப்பர் பார்க்கும்போதே நமக்கு வந்து அந்த பழைய காலத்து அந்த ஃபீல் வரும். அதுக்காக தான் இந்த பேப்பர் எல்லாமே அவள் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கா. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கவும் அது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கார்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளூ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு சிங்கிள் A4 ஷீட்லேயே நம்ம வந்து பண்ணுற மாதிரியான இதுதான். இதுவுமே என்னோடய பேஜில் வந்து இருக்குது. நான் வந்து வீடியோ வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிக்சரை வந்து நம்ம வந்து ஒட்டாண்டா நம்ம வந்து அதிலே வந்து வச்சா போதும். அதே மாதிரி அந்த A4 ஷீட்டுக்கு பார்டர் எல்லாமே நம்ம வந்து சிம்பிளாகவே நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ பிளாக் கலர் எடுக்கிறதா இருந்தால் ஒயிட்னர் யூஸ் பண்ணாலே போதும். கலர் எடுக்கிறதா இருந்தால் கூட நம்ம வந்து அந்த மார்க்கர் வச்சு கூட நமக்கு சும்மா அந்த டிசைன் மட்டும் போட்டாலே போதும். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா மந்திர வரைபடம். இதுதான் வந்து கன்க்ளூஷன். லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அந்த தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் அதோட சிறப்புகளை வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி முடிப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.